அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு மிளகா பறிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்கள் எவ்வளோ மிளகா கிடக்குன்ட்டு. சின்ன சின்ன செடியாக தான் இருக்குது. இப்போ 2வது நாள் தான் மிளகா பறிக்கும். பொங்கலுக்கு ஒரு நாள் பறித்து விற்றேன். அதுக்கப்புறம் இப்போ பறிச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து அமாவாசை உடனே இன்றைக்கி பறிக்கிறேன். நிறையா சின்ன தோட்டமாக எல்லாருமே வச்சுக்கலாம். இது நம்ம தான் வச்சுருக்கோம், வைக்க முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ சிலவங்க பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குறவங்க வந்து எப்படியாவது ஒரு இடத்துல 5 சென்ட் 10 சென்ட் இந்த மாதிரி வாங்கி போட்டிருப்பாங்க. அப்படி 10 சென்ட் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன வலை இந்த பாருங்க ஒரு இந்த மாதிரி ஒரு வலை கம்பி கல் போட்டு இப்படி ஒரு வலை அடிச்சுக்கோங்க. முள் வலை இல்லாமல் இந்த மாதிரி கம்பி வலை போட்டுக்கோங்க. 5 சென்ட் 6 சென்ட் 10 சென்ட் அல்லது 3 சென்ட் இருந்தால் கூட இப்படி இந்த மாதிரி ஒரு வலை அடிச்சுக்கோங்க. சுற்றி வலை அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு ஒரு போர் போடுங்க. போர் வந்து போட்டாங்கன்னா ஒரு அடிக்கு 70 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி கேட்குறாங்க. தண்ணி எவ்வளோ இருக்கோ அதை கணக்கு பண்ணி ஒரு போர் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தள்ளி எங்கேயும் வேலை பார்க்குறதா இருந்தால் கூட பரவாயில்ல. வீட்டில் அம்மா அப்பா வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தோட்டம் வச்சு கொடுங்க. தண்ணி கிடச்சிரும். அப்போ அதில் வந்து நம்மளாவே வீட்டில் கொத்தி வேலை பார்த்து தண்ணியெலாம் போட்டு இந்த மிளகு செடி கொஞ்சம் தக்காளி வீட்டுக்கு தேவையானது ரொம்ப கூட வேண்டாம். வீட்டுக்கு தேவையான மட்டும் ஒரு மருந்து எதுவும் அடிக்காமல் இயற்கை மருந்து இந்த மஞ்சள் அடிக்கடி சொல்லுவோம் தெரியுமா, வேப்பெண்ணெய் இந்த மாதிரி இயற்கை மருந்து இருக்குல்ல, அது கூட நம்ம அடிக்கலாம் கூட கொஞ்சமாக போட்டு அது கூட தேவையே இல்லை. இப்போ இதான் பாருங்க நாங்கள் அடிக்கவே இல்லை, எந்த மருந்துமே அடிக்கலை. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கீரைலாம் பாருங்கள், பண்ணைக்கீரைலாம் வளருது. கீரை வந்து இயற்கையாகவே நமக்கு எப்படியும் கிடச்சிக்கிடும். கீரையும் கிடச்சாப்புலாச்சு, மிளகாய் தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாம் நமக்கு கிடச்சாப்புலே ஆச்சு இயற்கை முறையில். அது சாப்பிடுறதுக்கும் உடம்புக்கு எந்த கேடும் கிடையாது. நீங்கள் அதனால் இந்த மாதிரி பண்ணலாம். 5 சென்ட் இருந்தாலும் பரவாயில்ல, 3 சென்ட் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சின்ன வேலி அமைச்சு ஒரு தோட்டம் போட்டு தண்ணி போர் போட்டு ஒரு கரண்ட் இழுத்து எவ்வளவோ அதை கூட நீங்கள் செலவுன்னு நினைக்காம, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குறவங்க மற்ற எல்லாருமே எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க. காரணம் இல்லாமல் செலவு பண்ணுறீங்க. வெளியே ட்ராவல் போகிறது, அப்புறம் சாப்பாடு வகையில் பார்த்தீங்கன்னா பீஸா அந்த மாதிரி எவ்வளோ இல்லாமல் சாப்பிட்றீங்க. அதெல்லாம் கம்மி பண்ணி இந்த மாதிரி தோட்டம் அமைச்சிக்கிட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்களை கூட்டிக் கொண்டு காமிக்கிறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். அந்த பிள்ளைங்க இயற்கையாக அதெல்லாம் பார்த்தாங்கன்னா படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க ஸ்கூலில் இன்னும் சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க. குட்டிக்கொண்டு காமிங்க. அப்போ சிறுசுலேயே நம்ம அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா இந்த இயற்கை விவசாய முறையில் நல்லா வரும். கொஞ்ச நாள் நல்லா பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு விதை வேணுனாலும் கன்று வேணுனா கூட நான் கூட தரேன். பக்கத்தில் இருக்கவங்க கூட என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு கன்று கூட தரேன். இந்த மிளகு செடி கன்று வச்சுருக்கேன், கத்திரி கன்று வச்சுருக்கேன். அந்த இருக்க பாருங்க சிறுகிழங்கு செடி அந்த அதில் உள்ளது தரேன். என்னால் எங்கள் வீட்டில் எது இருக்கோ அது கூட நான் தந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பண்ணலாம். பாருங்கள், இதுக்கு எந்த மருந்து நீங்கள் அடிக்கவே இல்லைங்க. நம்புவீங்களோ நம்ப மாட்டிங்களோ. இந்த பாருங்கள். ஆனால் மேலெலாம் பார்த்தீங்கன்னா மூடு சுருட்டை மூடுமா இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. இந்த பார்த்திங்களா மேலே கூட ஒரு மாதிரி தெரியும். இந்த மிளகாய் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம கடையெல்லாம் வாங்கினோம்னா இது வந்து பழமாக்கி வத்தல் வச்சுருப்போம். அதை ரெண்டாக நம்ம ஒடிச்சு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினா புகையாக வர்ற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் எவ்வளோ விற்று இருக்கும், நிறைய விதையாக இருக்கும் இந்த மிளகாயில். எனக்கு வந்து இது எடுக்க தெரில, எப்படி எடுக்குன்னு தெரியல. இந்த சும்மா நான் ஒரு சின்ன செல்லை வச்சுட்டு எடுத்து எல்லாத்துக்கும் காமிக்கணும், எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி இருக்கும்னு நினச்சி நான் போட்டுகிட்டே இருக்கேன். செய்யுங்க, பயப்படவே வேண்டாம். ஒரு சின்ன தோட்டமாக இருந்தால் சொந்த வீடு வச்சுருந்தா ஒரு மாடி வீட்டு தோட்டம் இல்லைனா கூட பக்கத்தில் கொஞ்சம் இடம் கிடந்தால் கூட இந்த மாதிரி மிளகாய் கொஞ்சம் கத்திரிக்காய் தக்காளி இதுக்கு சாஞ்சி போச்சு. ஆனாலும் அந்த மிளகாய் பாருங்கள், அந்த மூடு அப்படியே இருக்குது. அப்படி நல்லா அழகாக காய்ச்சிருக்கு. இடையில நிறைய பறித்தேன், இப்பவும் நல்லா காய்ச்சிருக்கு. கீழே பாருங்கள் அவ்வளோ. இல்லை இடையில வந்து இந்த முயல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரங்க விளையாடி இருக்கு பாருங்கள். விளையாடி காயெல்லாம் அப்படி உறுத்து போட்டுருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள் முயல் கீரி பிள்ளைலாம் நிறைய வரும். காடுக்கு தானே இதெல்லாம் வரும். விவசாயம் பண்ண பெரிய லெவலில் இல்லை, ஒரு சின்ன நமக்கு வேண்டி தேவையானது இது வேணுமோ அதெல்லாம் போட்டு நல்லா அழகாக உற்பத்தி பண்ணி இந்த சின்ன மிளகாய் தக்காளிலாம் ஈஸியாக வைக்கலாம். இங்கே என்ன நஞ்சையாக நட போகிறீங்க? 5 சென்ட் 6 சென்ட் இருந்தால். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த இது நாங்கள் ஏழையில கிழங்குன்னு சொல்லுவோம், கப்பை கிழங்கும்பாங்க, மரவள்ளி கிழங்கும்பாங்க. இதெல்லாம் குச்சி காட்டால் கூட நான் தருவேன். பக்கத்தில் இருக்கவங்களாம் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் தரேன். தக்காளி கன்று கூட என்கிட்ட இருக்குது. இதை மாதிரி வாங்கி கொஞ்சம் நட்டிங்கன்னா கொஞ்சம்
அப்போதைக்கு நமக்கு எவ்வளோ தேவையான பாருங்கள், நம்ம எங்கேயும் கடையிலலாம் வாங்க வேண்டாம், வீட்டிலே இது பறிச்சு பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. தக்காளி பழம்லாம் ஒரு பெரிய பயமே கிடையாது. நம்ம தக்காளி போட்டால் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம எதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு எல்லாமே ஈஸி தான். அருமையான காய். அதனால் அன்பானவர்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். சின்ன சின்ன தோட்டமாக தான் கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. கஷ்டமே அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது குழந்தைகளுக்கு காமிக்கலாம், சந்தோஷமாக இருக்கும். அந்த வீட்டில் விளையிற காய்கறியை நம்ம அப்படியே பறித்து இதை பற்றிலாம் அப்படியே அதை பறித்து நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானதை கொண்டு வரணும்னா அது தனி மகிழ்ச்சி தான். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஐயா.